ஈரான் நேத்து அமெரிக்காவுக்கு அடிமேல் அடியை கொடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு குட் நியூஸும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ட்ரம்ப் கார்க் ஐலாண்ட்ல இருக்கிற ஈரானோட படைத்தளங்களை அழிச்சிட்டோம், தேவைப்பட்ட ஐலாண்டே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கார்க் ஐலாண்ட்ல இருந்து தான் ஈரான் 90% ஆஃப் அவங்களோட ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுதான் அவங்களோட டெர்மினல் ஹப். இந்த அட்டாக் யுஏஇல இருந்து நடந்ததா சொல்லி யுஏஇயோட துறைமுகத்தையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னா யூகே, பிரான்ஸ், சைனா, ஜப்பான் உங்களோட வார்ஷிப்பை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பக்கத்துல கொண்டு வாங்கன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இதை யாருமே செய்யல. காரணம் எல்லாருக்கும் தெரியும், இது இவங்களோட வார் இல்ல அப்படின்னு. ஈரான் அமெரிக்காவை பார்த்து உலகத்துக்கே நீ தான் பாதுகாப்புன்னு சொல்ற, இப்ப சைனா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ட்ரம்ப் திரும்பவும் ஈரானோட பொருளாதாரம் காலி, அவங்க மீண்டு வரதுக்கு 10 வருஷம் ஆகும், இப்ப அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாருன்னு சொல்லியிருந்தாரு. ஈரான் இதுக்கு எங்களோட கோரிக்கையான கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து அமெரிக்கா உடனடியா வெளியேறணும், இனி இந்த மாதிரி அட்டாக் நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். இப்ப நடந்த அட்டாக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொறுப்பேற்றுக்கணும். எங்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லைன்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட 2 கப்பல் எல்பிஜி கேஸோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்தியால கேஸ், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் ஈரானோட ட்ரோன் அட்டாக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்திலேயே நடந்திருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்டால இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து கிளம்பின எமிரேட் பிளைட்ஸ் பாதியிலேயே திரும்ப வந்திருக்கு. ஈரான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணா எங்களோட அட்டாக் உங்க மேல தொடரும்னு. எதுக்காக அப்படின்னா இது உங்களோட வார் கிடையாது. ட்ரம்ப் பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அட்டாக் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வார் பத்தின இன்ஃபர்மேஷனை சிம்பிளா தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.